வணக்க மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கோவில் ஸ்ரீ அருள்மிகு பாலசுப்ரமணிய திருக்கோவில் பெரியகுளம். நீங்கள் வெளியூர்லேருந்து வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தேனியிலிருந்து பஸ்ஸஸ் நிறைய இருக்குது. பெரியகுளம் அங்கேருந்து ஷேர் ஆட்டோவில் நம்ம இந்த கோவிலுக்கு வரலாம். ராஜராஜ சோழனுக்கு என்ன பிரச்சனை, அவரே இந்த கோயிலுக்கு வந்தார், அந்த பிரச்சனை எப்படி சரியாச்சு, இது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. முழுசாக பாருங்கள் மக்களே. இந்த கோவில் சுற்றி ரம்மியமான இயற்கை காட்சிகளை பார்த்தோம்னா மழைக்காலங்களில் பசுமையாக இந்த ஏரியா அமையும். இது ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துக்கிட்ட இந்த கோவில் இருக்குது. இப்போ பாருங்கள், நாட்டு மாடுகளை மேய்ச்சலுக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. மன நிறைவான காட்சியை பார்க்கலாம். இந்த கோயில் 2000 வருஷம் மேலே பழமையானது. யாருக்குமே இது எப்போ கட்டினாங்கன்னு சரியான விவரம் தெரியல. கோவில் நடந்த உடனே கொடிமரத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த கோயிலில் மொத்தம் 3 கொடிமரம் இருக்குது. சாமி கும்பிட்டுக்கு. இந்த கோவில் 3 பேரால் அழைக்கப்படுது. அறமளர்த்த நாயகி உடனுரை, ராஜேந்திர சோழீஸ்வரர், பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில். ராஜராஜ சோழனுக்கும் அருளகிரிநாதருக்கும் இந்த கோவில் என்ன சம்மந்தம்னு இந்த வீடியோ முழுசும் பாருங்கள். வாங்க மக்களே, இந்த கோயிலை சுற்றி பார்க்கலாம். என்னோட சேர்ந்து இந்த கோயிலுக்குள்ளே போகலாம். கோயிலுள்ள நுழைஞ்சினே மிகப்பெரிய கதவுகள் உங்களை வர இருக்குது. அதை நோக்கி இடது பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த அற்புதமான சிற்பத்தை நீங்கள் பார்க்கலாம். கீழேருந்து மேலே வரைக்கும் பாருங்கள், எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி வலது பக்கமும் இதே சிற்பங்கள் அமைந்து எவ்வளோ கலைநயமான நலிவான இந்த சிலையை பாருங்கள், எப்படி செதுக்கியிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு. நுழைஞ்ச உடனே அதிகார நந்தி நம்மளை வரையறுக்கிறாரு. சாமி கும்பிட்டுக்குங்க. வர அப்புறமா விநாயகர், அப்புறமா முருகரையும் நீங்கள் தரிசிக்கலாம். நுழைவாயில் அமைஞ்சிருக்கு. உள்ள நுழைஞ்சு அப்படியே கோபுரத்தை பாருங்க, என்ன ஒரு அற்புதமான கண்கொள்ளா காட்சி இது. அப்புறம் கோயிலுக்குள்ளே போகலாம். குடிமரத்தை பார்த்து சாமி கும்பிட்டுக்குங்க. இங்கே தமிழில் அர்ச்சனை செய்யப்படும். நான் முன்னவே சொன்ன மாதிரி அருளகிரிநாதர் திருப்புகழ் பாடப்பெற்ற அற்புதமான தலம் இது. இதை பாருங்கள், படித்து மன நிறைவடைங்க. இது கோவிலோட முன் மண்டபம், கொடிக்கம்பம். இங்கே இருக்க சிற்பங்களை பாருங்கள், எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே 3 கடவுளுமே இந்த மண்டபத்தில் பார்க்கலாம். இந்த கோவிலுக்கு பாலசுப்ரமணியன் தான் முதன்மை கடவுள். அவரை நேராக பார்த்து வணங்குங்க மக்களே, அருள் பெறுக. இந்த கோயிலை கருவறை எடுக்க முடியாது, அதனால் வெளியிலேருந்து எடுத்த மக்களே. இங்கே வள்ளி தெய்வனோட முருகன் காட்சி பெறாரு, நல்லா கும்பிட்டுக்குங்க. அப்புறமா நம்ம இந்த பாதையை நோக்கி இறங்கி மெதுவாக போனோம்னா சிவன் சன்னதி அறையலாம். இதுதான் சிவன் சன்னதி. பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு. விநாயகரை வரவேற்கிறாரு. ராஜேந்திர சோழீஸ்வரரை பார்க்கலாம், அற்புதமாக இருக்குது. இங்கே இருக்க சிற்பங்களும் கலைநயப்படும் வண்ணங்களும் மனசை மகிழ்விக்குது. அப்படியே அதன் அருகில் அம்பாளை நீங்கள் தரிசனம் பெறலாம். வெளியே வந்தீங்கன்னா நம்மளோட 63 நாயன்மார்களை நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ அற்புதமாக அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. பார்வை ஒவ்வொன்றும் கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. வெளியில் அப்படியே மேல் நோக்கி நடக்கலாம் மக்களே. இங்கே பாருங்கள், இந்த ஒரு காட்சியை எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு, காண கண்கொள்ளா இருக்குது. 3 கடவுளையும் மனசார வேண்டிட்டு கோயிலை சுற்றி நடக்கலாம் மக்களே. அப்படியே மேற்கொண்டு நடக்கும்போது இந்த சிற்பங்கள் என்ன ரொம்ப கவர்ந்தெழுக்குது. பெண் தெய்வங்களை இடதுபுறம் பார்த்துக்கிட்டே வாங்க, அற்புதமாக இருக்குது. அப்புறமா வலதுபுறத்தில் விநாயகரை பார்க்கலாம். மேலே உள்ள சிலையை பாருங்கள், எவ்வளோ அற்புதமாக வண்ணமயமாக இருக்குன்னு. சாமி கும்பிட்டுக்குங்க. விநாயகர் அருள் கிடைக்கட்டும்.
இந்த கண்கொள்ளா காட்சியை பாருங்கள். சூரிய வெளிச்சத்தில் எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள், வண்ணமயமாக இருக்குது. இந்த சிறிய கோவிலில் சரஸ்வதி இருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அற்புதமாக காட்சி தராங்கன்னு. மேற்கொண்டு உள்ளே போகலாம். மறுபடியும் விநாயகரை நீங்கள் பார்க்கலாம். அற்புதமாக இருக்கார் அந்த கணபதி. இவர் தான் ஜெயதேவர். இவர் தான் இங்கே இருக்கிற முருகனை பிரதிஷ்டை செஞ்சவர். வணங்கிக்கணும் மக்களே. இந்த சித்தர் ஜீவசமாதி ஆயிட்டாரு. ஜீவசமாதியில் பொதுவாக லிங்கம் தான் இருக்கும். இங்கே விநாயகர் வச்சுருக்காங்க இந்த சித்தருக்கு. வேண்டிக்கிங்க மக்களே. அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய சாமி கஜலட்சுமி. அவங்கள வணங்கிக்கணும் மக்களே. சிவாமி அம்மன், அவங்க நல்லா வேண்டிக்கிங்க மக்களே. அடுத்து இங்கே நவகிரகம். இதை சுற்றி நல்லா ஒரு 9 சுற்று சுற்றி நல்லா வேண்டிக்கிங்க மக்களே. அவ்வளோ அருள் பாவிக்கிறது இங்கே எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு பாருங்க. அடுத்து நேராக அந்த மண்டபத்தில் உட்காந்து தியான நிலையில் இறைவனை வேண்டுங்க. இறைவா போற்றி. அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயில் பெரியகுளம். இந்த கோவில் 1000 வருஷம் பழமையான கோயில். இந்த கோயிலில் என்ன விசேஷம்னா, பக்கத்தில் வராக நதி, வற்றாத நதின்னு சொல்லுவாங்க. பிரம்மஹத்தி தோஷம் இருந்தால் இந்த நதியில் 3 தடவை மூங்கி எழுந்திரிச்சோம்னா நிவர்த்தி ஆகிடுது. அது ரொம்ப விசேஷமாக இருக்குது இங்கே. அதே போல் வராக நதிக்கு இந்த பக்கம் ஆண் மருத மரம், கரைக்கு அந்த பக்கம் பெண் மருத மரம். அது ரொம்ப விசேஷமாக இருக்குது. இது காசிலையும் இங்கே மட்டும்தான் இருக்குது உலகத்திலேயே. அதில் சிவனும் அம்பாலும் இருக்கிற மாதிரி அதில் ஐதீகம். அது ரொம்ப விசேஷமானது. நம்ம பொதுவாக மூலஸ்தானத்தை ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. அதே போல் அந்த ஆண் மருத மரத்தையும் பெண் மருத மரத்தையும் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. அதில் அவ்வளோ சக்தி இருக்குது. ஒரு தடவை ஒருத்தங்க ஃபோட்டோ எடுத்து அந்த மரம் பாதி விழுந்து உடஞ்சி அவங்க மேலே விழுந்து ஃபோட்டோலாம் எழுதிடுச்சு. அதில் அவ்வளோ சாநித்தியம் சக்தியெல்லாம் இருக்குது. அப்புறம் இன்னொரு விசேஷம் என்னென்னா, இங்கே 3 கொடிமரம் இருக்குது. எல்லா இடத்துலையும் 2 தான் இருக்குது. இங்கே சுவாமி, அம்பாள், முருகன் 3 பேர்த்துக்கும் கொடிமரம் இருக்குது. அது ரொம்ப விசேஷமானது. சிவன் ராஜேந்திர சோழீஸ்வரர், ராஜராஜ சோழனோட பையன். ராஜராஜ சோழனுக்கு குழந்தை தாமதமாக இருக்கிறப்ப சிவன்கிட்ட தவம் பண்ணி கேட்குறாங்க. அப்போ ஒரு குழந்தையை கொடுக்குறாரு. அந்த குழந்தைக்கு ராஜேந்திர சோழீஸ்வரன் பேர் வச்சு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. சிவனோட விசேஷம் என்னென்னா, ரொம்ப வயிற்று வலி இருந்தவங்க, அதிகமான வயிற்று வலி இருந்தால் இந்த சிவனை கும்பிட்டா சரியாயிடும். ராஜராஜ சோழனுக்கு ரொம்ப வயிற்று வலி இருந்தப்போ இவரை கும்பிட்டு தான் சரியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் சாமி சன்னதி வெளியில் மிருத்யுஞ்சேஸ்வரர் இருக்கார். இவர் திருக்கடையூரில் இருக்கிறவர். சிவனோட அவதாரம் அது. இவரோட விசேஷம் என்னென்னா, திருக்கடையூர் போக முடியாதவங்க, 60ஆம் கல்யாணம் போக முடியாதவங்க இங்கே அபிஷேகம் பண்ணி மாங்கல்ய தானம் பண்ணிக்கிறாங்க. அதனால் அவங்களோட ஆயுள் விருத்தியாகுது. அது ரொம்ப விசேஷமாக இருக்குது. பக்கத்தில் துர ஹரேஸ்வரர் இருக்காரு. ரொம்ப காய்ச்சல் இருந்தால், விஷ காய்ச்சல் இந்த மாதிரி இருந்தால் மிளகு ரசம் வச்சு சாப்பிட்டோம்னா, சாமிக்கு பூஜை பண்ணி சாப்பிட்டோம்னா காய்ச்சல் சரியாகிடுது. இப்போ எல்லாத்துக்கும் நடந்துகிட்ருக்கு. அது ரொம்ப விசேஷமாக இருக்குது. அதே போல் அம்பாள் அறமலர்த்த நாயகி, தர்ம சம்மர்த்தினி, தர்மத்தை காக்கிற தெய்வம். அம்பாளோட விசேஷம் என்னென்னா, அம்பாளுக்கு ஸ்தல புராணம் எதுவும் தெரியல. அதனால் இங்கே நவராத்திரி பூஜை பண்ணி தேவி மகாத்மியம், லலிதா சகஸ்ரநாம பாராயணம் பண்ணோம். இதனால் அம்பாளுக்கு இந்த பூஜை பண்ணனால அம்பாள் சஷ்டி அன்னைக்கு சூரசம்மாரத்துக்கு முதல் நாள் வேல் வாங்குறப்ப நம்ம எடுக்காமையே வேல் தானாக நிமிர்ந்து வர மாதிரி ஒரு அம்பாள் ஒரு காட்சி கொடுத்துருக்கா. ஒரு 10 வருடங்களுக்கு அப்புறம் முன்னாடி இது நடந்திருக்கு.
அதை எல்லாருமே பார்த்தாங்க. அது ரொம்ப விசேஷமாக இருக்குது. முருகன்கிட்ட வேலை கொடுத்து சூரனை அழிக்கிற மாதிரி வேலை தானாக அம்பாளுக்கு கொடுத்து இங்கே நிமிர்ந்து வந்தது. அது அம்பாளோட விசேஷம். அது ரொம்ப விசேஷமானது. முருகன் வந்து சண்முகர் தான். 6 முகத்தோடு இருக்கார். மயிலில் உட்காந்துருக்காரு. தேவ மயில்னு சொல்லுவாங்க. இந்த மயில் வந்து வடக்கு பார்த்துருக்கோம். 1000 வருஷம் பழமையான கோயிலில் வடக்கு பார்த்துருக்கோம். அது ரொம்ப விசேஷமானது. இவர் வந்து பாலசுப்ரமணியர்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, இங்கே அருணகிரிநாதர் வந்து பாடியிருக்காரு. அருணகிரிநாதர் வந்து பாடல்பட்ட ஸ்தலம் இது. அருணகிரிநாதர் வந்து என்ன பாடியிருக்காருன்னா, தரங்க வாட்குழல் நெறிதவியலாம் தகைத்த மாமுலை தொடியிடை மணமாத பரந்த மாநிலிற் படுகொலி வசமாகி பயந்து காலனொடு குயிர்கொடு தவியாமல் வரந்தரா விளிர்பிறரே வதருவாரே மகிழ்ந்து தோகையர் புவிவடம் மருகோனே குறும்பை மாமுலை குறமகள் மணவாளா குழந்தை மாநகர பதியுரை பெருமாளே. இவர் வந்து பாடுறப்ப பாலசுப்ரமணியராக காட்சி அளிச்சிருக்காரு. சண்முகராக இருக்கிறவர். அதனால் இந்த முருகனை வந்து பிரார்த்தனை பண்ணோம்னா குழந்தை பாக்கியம் உடனே கிடச்சிருது. அதனால் அவர் வந்து காட்சி கொடுக்குறப்ப சண்முகராக இருக்கவர் பாலசுப்ரமணியராக காட்சி அளிக்கிறாரு. அதனால் பாலசுப்ரமணிய கோயில்னு வச்சுருக்காங்க. அது ரொம்ப விசேஷமானது. பண்டிகைக்கு பால் கொடுத்த ஸ்தலம்னு நம்ம புராணத்தில் சிவனை சொல்லுவோம். இங்கே பெரிய குளத்தில் வந்து இது குழந்தை மாநகரம் தான். பெரிய குளங்கிற பேர் வந்து இது வந்து முருகனோட வந்து வேடம் வந்து அம்பு விட்டு தாய் பண்டிகை இறக்க வச்சிடறான். குட்டிகள் பால் இல்லாமல் ஜெபிக்கிறப்ப தாய் பண்டிகை முருகன் உருவத்தில் வந்து பால் கொடுக்குது. அதனால் பண்டிகைக்கு பால் கொடுத்த ஸ்தலம் அது ரொம்ப விசேஷமாக உள்ளது. அதே போல் அந்த ஆண்மருத மரத்தை சுற்றி வந்து நதியில் 3 தடவை குளிச்சுட்டு வந்துட்டோம்னா இந்த கல்யாண தடையாக இருக்கவங்களுக்கு மாலை மாற்றினோம்னா இங்கே கல்யாணம் நடந்துகிட்ருக்கு. நிறைய பேர்த்துக்கு வேகமாக ஆகிட்டுருக்கு. அது ரொம்ப விசேஷமானது. குழந்தை பாக்கியத்துக்கும் பிரார்த்தனை பண்ணால் கிடச்சிடும். வாரம் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு பாலாபிஷேகம் பண்ணிக்கிட்டே வந்தால் நம்ம நினச்ச காரியங்கள் வெற்றியாகும். அது ரொம்ப விசேஷமாக இருக்குது. திருவாதிரைக்கு வந்து திருவாதிரைக்கு நடராஜருக்கு அபிஷேகம் உண்டு. பங்குனி மாதம் திருவிழா உண்டு. 10 நாள் வந்து பங்குனி உத்திரத்துக்கு பொதுவாக தேரில் வந்து முருகன் போவார். ஆனால் பெரிய குளத்தில் வந்து தேரில் வந்து சுவாமி அம்பாள் தான் போவோம். கீழே முருகன் வருவார். அது ரொம்ப விசேஷமாக இருக்குது. அந்த காலத்தில் வந்து ஐதீகமாக வச்சுருக்காங்க. மன உருகி என்ன பிரார்த்தனை பண்ணாலும் நிறைவேறணும். வந்து எல்லாரும் அவங்கவுங்க வேண்டுதலை பண்ணிக்கணும். ராஜராஜ சோழன் பற்றியும் அம்மன் பற்றியும் முருகர் பற்றியும் போதுமான அளவு தெரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன் மக்களே. அடுத்து பாருங்கள் என்ன ஒரு கண்கொள்ளா காட்சின்னு. பூஜைகள் எந்தெந்த மாதம் நடக்கும் அப்படின்ற கால அட்டவணையை நீங்கள் இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதை பொறுத்து நீங்கள் இந்த கோயிலுக்கு வரலாம். 12 மணி மேலே ஆயிடுச்சு. இங்கே அன்னதானம் நடக்கும். தமிழக அரசு அறிவித்துள்ளபடி அன்றைய முதல்வர் அம்மா அறிவித்த திட்டம் இன்னும் நடக்குது. நானும் இங்கே போய் உட்காந்தேன். வெண்டைக்காய் பொரியல் வச்சாங்க. அப்புறம் சாப்பாடும் சாம்பாரும் சோறு நல்லா மசிஞ்சு வயதானவர்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. நல்லா சாப்பிட்டேன். வயிறாரம் சாப்பிட்டேன். ஓய்வுப்புறம் கோயிலிருந்து வெளியில் வர்றேன். நேராக வந்தீங்கன்னா வராக நதியை பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த இடம். மரங்கள் அழகாகவும் நிழலாகவும் மதிய நேரங்களில் அருமையாக இருந்தது. இங்கே ஒரு விநாயகர் இருக்கார். அவரையும் பார்த்து நல்லா மன நிறைவாக சாமி கும்பிடுங்க. எவ்வளோ அற்புதமாக காட்சி தராருன்னு பாருங்கள். சிறு சிறு தெய்வங்களையும் இப்போ நீங்கள் பார்க்கலாம்னா எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு பாருங்கள். இந்த வராக நதி வந்து மழைக்காலங்களில் அருமையாக பாயும். இந்த இடமே குளிர்ச்சியாக இருக்கும். சாமி கும்பிட்டு வந்து இங்கே கொஞ்சம் நேரம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் மக்களே. நல்ல அற்புதமான பார்க்கிங்கு. நீங்கள் டூர் வேன் பாட்டிட்டோம் காரில் வந்தோம் நல்லா இறைவனை வழிபடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கோவிலுக்கு வாங்க. வேறு வீடியோ பார்க்கலாம் மக்களே. பாய்.